மலையாள திவ்ய தேசம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து எல்லா ஊரும் வந்து நான் சேவிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் சுவாமிகளோட காலக்ஷேபத்தோடு சேர்ந்து இந்த ஒவ்வொரு திவ்ய தேச அனுபவம் வந்து நான் இது வரைக்கும் அனுபவித்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்தோட மகாத்மியமும் அது ஆழ்வார்களோட பாசுரங்களோட விளக்கங்களும் அதோடு சேர்த்து பெருமாளையும் சேவிக்கும்போது அது நிஜமாகவே ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப புல்லரிக்கிற மாதிரியாகவும் இருந்தது இந்த அனுபவம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் ரொம்ப நல்லா அமைஞ்சுது. நிறைய பேர் கூட சேர்ந்துட்டு எப்போதும் பெருமாள் ஸ்லோகங்களை சேவிச்சுட்டு அதே மாதிரி அப்போ சுவாமிகள் வர வரைக்கும் உட்காந்து பெருமாளோட பாட்டுக்கெல்லாம் பாடிட்டு இது அப்படியே முழுக்க முழுக்க நம்மளோட சம்சாரத்துலேருந்து வெளியில் வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம இன்னும் இத்தனை வருஷங்களாக இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் இனிமேல் நம்ம ஜீவாத்மாவோட ஸ்வரூபமே இதுதான். இதை தான் வந்து இந்த 5 நாளும் அனுபவிச்சிருக்கோம். ஜீவஸ்வரூபத்தை இந்த 5 நாளும் அனுபவிச்சிருக்கோம். இது ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் முக்கியமாக லைவில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டெலிகாஸ்ட் பண்ணுறத வந்து எங்கள் ஆற்றுலேருந்தே வயசான எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார் எல்லாருமே இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நாங்கள் ஒரு பெரிய கோஷ்டியே இருக்கும். எல்லாருமே கூட இருந்து அனுபவித்து இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா மற்றவாள்லாம் இந்த லைவாக என் கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஷேர் பண்ணுறா. எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்களும் கூடவே சேவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கெல்லாம் இந்த லைவோடு சேர்த்து இதை அரேஞ்ச் பண்ண இந்த கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்டு இந்த இதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதுக்கு நிறைய கிருத்தஜதையாக இருக்கேன். நன்றி. நமஸ்காரம். என்னோட பேர் வந்து சரண்யா. நான் வந்து இப்போது யூஎஸில் இருக்கேன், ஃப்ளோரிடாவில். இந்த திவ்ய தேசம் யாத்ரா பிளான் பற்றி யூடியூப் மூலிமா தெரிஞ்சுட்டேன். ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி தான் எனக்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமியோட அவளோட பற்றி தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அவரை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப துடிச்சுட்டு இருந்தபோது தான் இந்த யாத்ரா தெரிஞ்சுது. ஸோ இதுதான் சான்ஸுன்னு யூஎஸ்லேருந்து பிளான் பண்ணிட்டு வந்தேன். இதுக்காக என்னோட கூட என் மாமியார் அண்ட் சித்தப்பா சித்தி 2 பேருமே வந்திருக்கா. 4 பேருமே. நான் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் இங்கே வந்து பெருமாள் சேவிக்கணும், முடிச்சிடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, டைமுக்கு அவர் வந்து எல்லா யாத்திரிஸ்க்கும் சேவிக்கிறதுக்கு தர்ஷன் டைமிங்லாம் பக்காவாக பிளான் பண்ணி கூட்டின்னு போயிருக்கா. ஸோ எங்கேயுமே யாரும் எந்த ஒரு கோவிலையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் பசி இருக்கக்கூடாதுன்னு அந்தந்த வேலைக்கு எல்லாமே கொடுத்துருக்கா. யாருக்கும் உடம்பு வராமல் இருக்கிறதுக்கு கேம்பில் நர்ஸ் வச்சுருக்கா. ஸோ எல்லா ஹெல்ப்பும் பார்த்துக்கிறா. எங்களுக்கு நிம்மதியாக ஒரு ஹோட்டல் கொடுத்து நைட்டு தூங்குறது அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கூட கூட்டின்னு வந்த பஸ் டிரைவர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. ஏதாவது உடம்பு சரியில்லை முடியல அப்படின்னாலும் ஹாண்டவே நிறுத்தி தான் பண்ணா. ஸோ எங்களுக்கு டோட்டலி ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு ட்ரிப்பை இவ்வளோ பேரை வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த யாத்திரை ரொம்பவே ரொம்ப நன்னா நடக்கிறது. சுவாமி வந்து ரொம்ப நன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கார். சாப்பாடெல்லாம் பிரமாதம், பஸ் வசதியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. தங்கிறது வந்து எப்போயான கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களுக்கு சௌரியமாக தான் இருந்தது. ரொம்பவே அப்படியே எல்லாரையும் பார்த்தாக்க நமக்கு இன்னும் பக்தி வர்றது, நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும், எப்படி பக்தியோடு இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. உபன்யாசம் பிரமாதம். அப்படி கொஞ்சம் கேட்க முடியாட்டி கூட அது யூடியூப்பில் எல்லாம் வந்துடுறதுனால எப்பயுமே கேட்டுட்டு இருக்கலாம். நமக்கு எப்போ வேணும்னாலும் இது இன்னும் வந்து அடுத்த யாத்திரை போடுற வரையிலும் இதே மலையாள திவ்ய தேசத்துலேயே மனசு அப்படியே பதிஞ்சு அங்கேயே தான் மனசு ஓடின்னு இருக்கும். ரொம்பவே எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு சுவாமிக்கு. ரொம்ப நன்றி சுவாமி. இவ்வளோ நன்னா எங்களுக்கு சேவை பண்ணி கொடுத்தாங்க. பெருமாள் சேவையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கூட வந்தவா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப நன்றி சுவாமி உங்களுக்கு. என் பேர் ஜெயம்மா. நான் ஹொசூர்லேருந்து வந்திருக்கிறேன். ನಾನು ಹೈಯರ್ ಸೆಕೆಂಡರಿ ಟೀಚರ್, ರಿಟೈರ್ಡ್ ಟೀಚರು. ಸಾರಿ எனக்கு தமிழ் வராது, அந்த பேசுகிறேன் கன்னடா டீச்சரு. என்னை கூட்டி வந்தாங்க நம்ம ஸ்ரீதரையா பஸ்ஸில். எல்லாத்துக்கும் நல்ல வசதி பார்த்தாங்க, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பார்த்தாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது, சேவை நல்லா இருந்தது, பூஜை நல்லா இருந்தது, நம்ம சுவாமிஜி உபன்யாசம் நல்லா இருந்தது, ತೀರ್ಥಯಾತ್ರೆ மொத்தமாக எல்லாம் 100% 100 ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கோஆப்ரேட் கூட்டி வந்தோம். சாப்பாடு, டிஃபனு, பாத்ரூம் வசதி கூட இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தையாட்டும் நம்மளுக்கு பார்த்தோம். பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வசதி பண்ணி ரொம்ப நல்லா இந்த யாத்திரை ரொம்ப நல்ல சிறப்பாக நடத்தாங்க.
சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கடி வருவீங்க, நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இந்த யாத்திரை மலையாளி திவ்ய தேசங்கள் யாத்திரை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சொன்ன 100% கரெக்டாக இருந்தது. நம்ம ஏஜென்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ஸ்ரீதர் ஐயா. எல்லாருக்கும் யார் என்ன சொன்னாலும் ரொம்ப பேஷன்ஸாக இருந்தோம். எல்லாருக்கும் உதவி பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் அவங்கவுங்க பிளேஸில் சேர்த்துனாங்க. அதுதான் பேர். ஃபஸ்ட் வந்து நான் பயப்படுத்துட்டு, என்னப்பா வயசாச்சு, நான் வந்துட்டேனே எந்த தொந்தரவும் இல்லை. எல்லாருக்கும் நல்லபடியாக சுவாமி தர்ஷனம், சாப்பாடு, காஃபி, டிஃபனு, ரெசிடென்ஸ் எல்லாமே ஓகே. எந்த தொந்தரவும் இல்லை. ஜெய்ஹிந்த். இதே மாதிரி நடக்கணும், அவங்க சேவையை பார்த்தணும், உபன்யாசம் நடக்கணும், அந்த சர்வீஸில் கலந்து உயிர் வரைக்கும் வந்து போகணும்.